எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து முகாசொலி எழுப்பினான் செய்தான். உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்தான், கொதிக்கின்ற கங்கையிலே குளிக்க வைத்தான். உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்தான், பாம்புகளை விட்டு கடிக்க செய்தான். ஐயா தரமாட்டான் கர்மா, நாடு தரமாட்டான். ஆகவே என் ராஜா, உன்னை வா எங்கள் பக்கம் என்று கூப்பிடுவதற்கு எனக்கு இப்பொழுது மனமில்லை. நான் எத்தனை கேட்டும் நீ சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டுக்கொண்டு நான் மனதிலே ஒரு வார்த்தையை கேட்கின்றேன். கண்ணா கண்ணா, உன்னிடத்திலே ஒரு 2 வரங்களை கேட்கின்றேன். அப்பா, வரக்கூடிய மகாபாரத யுத்தத்திலே கண்ணா அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் கொல்லக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தை எனக்கு கொடு. நான் பெற்ற மூத்த மகனே எனக்கு கொடுடா என்றார். அம்மா அப்படியே தருகிறேன். அம்மா கர்ணனை அர்ஜுனனை தவிர நான் யாரையும் கொல்ல மாட்டேன். அது மட்டுமில்லை என் ராஜா, கர்ணா நாகக்கணையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது என்ற 2வது வரத்தை உள்ளத்தில் கேட்கின்றேன் என்று சொன்னவுடனே அம்மா அப்படியே தருகின்றேன், அப்படியே தருகின்றேன். என் தம்பி அர்ஜுனன் தான் எனக்கு எதிரி. அவனிடத்தில் மட்டும்தான் நான் நாகக்கணையை விடுவேன். அம்மா, அவனை தவிர மற்றவர்களை கொல்ல மாட்டேன், ஒரு முறைக்கு மேல் 2 முறை விடமாட்டேன் என்ற ஒரு சத்தியத்தை கர்ணன் கொடுத்தான். சத்தியத்தை வாங்கிக் கொண்டு கண்ணனை விட்டு பிரிக்கின்ற பொழுது, மகனே, இந்த வயதான காலத்திலே, வயோதிக காலத்திலே எனக்கு கணவனை இழந்தேன், நாட்டை இழந்தேன், வீட்டை இழந்தேன். கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல்லை என்று சொல்லுவார்களே பகவானே. கண்ணா, நீ ஒருவன் மட்டும் என் இடத்தில் இருந்துவிட்டால் உனது தம்பிமார்கள் நாடு வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம் என்று சொல்லி உன்னிடத்திலே இருந்துடுவார்கள். ராஜா, நான் வருகிறேன் என்று சொல்லி புறப்படுகின்ற பொழுது கண்ணன் கூப்பிடுகின்றான். தாயே கருணை மாதா, அம்மா, நான் சிறிய வயதில் இருந்து பெரிய வயது வரை வாழ்கின்ற பொழுது தாயுடைய பாசம் என்ன என்பதே தெரியாமல் வளர்த்தேன் என் தாயே. அம்மா, இப்பொழுது மட்டும் வந்து வரம் கேட்டுவிட்டு போய் வருகிறேன் என்று சொல்லுகின்றாயே தாயே. நான் அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்து என்ன பயன்? உடைவெள்ளல் கண்ணன் கண்ணன் என்று கூறிக்கொள்வது என்ன பயன் தாயே? என் தந்தை சூரிய பகவான் வந்து மந்திர கற்களால் குழந்தையாக கொடுத்து விட்டார், ஆற்றிலே அனுப்பிவிட்டேன் என்ற ஒரு வார்த்தை எளிமையாக